ராமாயணம் 2 காவியங்கள். இந்த ராமாயணத்திலே தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் ராமர் பூஜை செய்திருக்கிறார், வழிபாடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராமாயணம், ராமன் என்று சொன்னாலே ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கிறது யாராலும் கணக்கிட முடியாத ஒரு திருக்கோவில். ராமநாத சுவாமி இந்த மணல் லிங்கம், மணலினால் செய்யப்பட்டு சிவபூஜை செய்த இடம். இந்த ஜோதிர்லிங்கம் அதிகாலை போனீங்கன்னா இந்த ஜோதிர்லிங்கம் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பூஜைகள்லாம் நடக்கும். இது இலங்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட லிங்கம். உள்ளார இருக்கிறது ராமனால் உருவாக்கப்பட்ட லிங்கம். ராமேஸ்வரம் எதற்காக இந்த ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டது? காரணம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி இறந்துடுறார். இறக்கிற பொழுது ராமன் காட்டில் இருக்கார். அப்படி அவர் காட்டில் இருக்கிற பொழுது தனது தந்தைக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள், இந்த கர்மா அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இன்பமும் துன்பமும் பிறர் தரவாரா. அடுத்தவர்களால் நமக்கு எப்பொழுதும் துன்பம் ஏற்படாது. இறைவனால் நமக்கு எப்பொழுதுமே கஷ்டம் வராது. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவன் என்னை கைவிட்டு விட்டான், கடவுள் எனக்கு எதையும் செய்யவில்லை, கடவுள் கண் திறந்து பார்க்கவில்லை. கடவுள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என்றால் நீ உன்னுடைய கடமையை சரியாக செய்திருக்க வேண்டும். நீ உன்னுடைய கடமைகளை செய்துவிட்டால் இறைவன் உன் முன்னே கை கட்டி நிற்பான். இதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. இந்த கதைகள் எல்லாம் சொல்லி உங்களை குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேரடியாக இந்த விஷயத்திற்குள்ளே வருகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் இறை நம்பிக்கை இல்லாமல், இறை நம்பிக்கைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? போய் பிள்ளையாருக்கு போய் விளக்கேத்துறது, முருகனுக்கு சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை மாலை வாங்கி போறது, இது மட்டும்தான் இறை நம்பிக்கையா? இந்து மதம் இதை மட்டும் சொல்லுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. இந்த இந்து மதத்தில் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். அதில் ஒன்று தன்னுடைய முன்னோர் நீத்தார் கடன் தீர்த்தல். நமது முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். இதற்கு நிறைய விதிவிலக்கு உண்டு. யாராருக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் இருக்கார், அவர் சாமியாரா போயிட்டாரு, திருமணம் செய்து கொள்ளவில்லை, சன்னியாசி ஆகிவிட்டார்னாக்க அவருக்கு அவருடைய சிஷியர்கள், அவர் குருவுக்கு செய்வார், அவருடைய சிஷியர்கள் அவருக்கு செய்வார். இந்த நீத்தார் கடன் அப்படிங்கிறது அவங்க பண்ணிக்குவாங்க. ஆனா குடும்பத்தில் வாழக்கூடியவர்கள் தன்னுடைய தந்தைக்கு தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். ஏன்னா பட்டினத்தார் காவேரி புகும் பட்டினத்திலிருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி பல வருடங்கள் கழித்து அவங்களுடைய அம்மா இறந்து போறாங்க. ஞானத்தில் அவருக்கு தெரியுது. அந்த ஊர்க்காரவங்கெல்லாம் கொண்டு போய் பட்டினத்தோட அம்மாவை இடுகாட்டில் கொண்டு போய் வைத்து எரிக்கப் போகிறார்கள். அப்பொழுது வராரு,
வந்து அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாழை மட்டையை வச்சு அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு. அதுவா பத்திக்கிட்டே எரியுது. இது கடமை. மனிதனாக பிறந்து விட்டால் உங்களுடைய கடமைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கடமைகளை பற்றி பார்க்கிற பொழுது முதல் கடன் நீத்தார் கடன். இந்த நீத்தார் கடன் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் செய்யப்படுகிறது? நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தில், நம்மளுடைய தமிழகத்தில், ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நீத்தார் கடன் பழக்க வழக்கங்களை தமிழகத்தில் உட்புகுத்தி விட்டார்கள். இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஏன்னா ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இறந்தவர் 16 தினங்கள் அந்த தகப்பனாருக்காக மகன் 16 தினங்கள் அந்த வீட்டில் பூஜைகள் செய்து 16வது நாள் தான் அந்த காரியம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை செய்ய வேண்டும். இன்னைக்கு சென்னையை பொறுத்தளவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காரியம், வெள்ளிக்கிழமை செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காரியம். நாள் கணக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை கணக்கு வச்சுட்டாங்க. அது அவருடைய வேலை சுமை அப்படின்னு சொல்றாங்க. வேலை சுமை இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு தாயும் 6 மாத காலத்தில் தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதில்லை. 10 மாதம் கழிச்சு தான் அவன் பிறந்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற மருத்துவ உலகம் அப்படிங்கிறது அதில் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா அவங்க ஆப்ரேஷன் அப்படின்றதுக்கு போயிட்டாங்க, அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் 10 மாத காலம் அப்படிங்கிறது 9 மாத காலமாவது கண்டிப்பாக ஆகணும். அப்போ தான் அந்த பிண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சரியாக இருக்கும். அது மாதிரி தன்னுடைய தாய்க்கும் தகப்பனாருக்கும் செய்ய வேண்டிய கர்மாக்களை இவர்கள் சரியாக செய்வதில்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் தந்தை செய்த புண்ணியத்தில் இவர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். இப்ப நீ செய்கிற புண்ணியத்தில் தானே உன்னுடைய வம்சாவழியில் வரக்கூடிய உன்னுடைய மகன் பேரன், தாத்தாவின் சொத்து பேரனுக்குத்தான். உன் புள்ள கூட சமாளிச்சிருவான். இப்ப பேரன் என்ன பண்றான்? அவனுடைய வாழ்வாதாரம் நல்ல நிலைமையில் கிடைக்கவில்லை. இதுக்கு இறைவனை போய் குறை சொல்லுவதில் அர்த்தமும் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு செடி வைக்கிறேன், அதில் தண்ணி ஊத்துறேன், அந்த செடி வளருது. இப்பெல்லாம் 5 மாசத்துலேயே தேங்காய் காய்ச்சிரும். 5 வருஷத்துலேயே தேங்காய் காய்ச்சிரும், 5 வருஷத்துலேயே மாங்காய் காய்ச்சிரும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வளரணும். அது வளர்ந்து அவனுடைய மகன்தான் அந்த தேங்காயை சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு இருக்கு. நான் செய்கின்ற புண்ணியம் என்னுடைய மகனையும் என்னுடைய பேரனையும் வாழ வைக்கும். இந்த கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அடுத்த எபிசோடு பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்மாவை பற்றி தான் பேச வேண்டிய நிர்பந்தம். காரணம் என்னன்னா, எல்லா ஜாதகங்களிலும் பார்த்தீங்கன்னா பித்ரு சாபம், அப்புறம் பெண்கள் சாபம், கோ சாபம், பிராமண சாபம், இதெல்லாம் நிறைய இருக்கு. இதனால இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நல்லா படிக்கிற பையன் படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, கல்யாணமாகாத ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க, கல்யாணமாகாத பெண்கள், கல்யாணம் வேண்டானே வாழ்ந்துகிட்டு இருக்கிற பெண்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம் செய்கின்ற பாபத்தினுடைய கணக்கு.